everybody. Welcome with Sandhi Poma at Cinema Cafe. இந்த வாரம் நம்ம கூட இருக்குது ரொம்ப ஜாலியான யங்கான டீம். ஒரு கண்ணியும் 3 களவாணிகளும். டைரக்டர் சிம்புதேவன் சார் கிட்ட முதல் கேள்வி. இப்போ உங்களோட ஹீரோ ஹீரோயின் இங்க இருக்காங்க. இன்னைக்கு இன்ட்ரோ듀ce பண்ணுங்க. அந்த கேரக்டர்ஸாவே இன்ட்ரோ듀ce பண்ணுங்க. ஒரு கண்ணியும் 3 களவாணிகளும். அதுல வந்து as a ஹீரோவா சார் வந்து தமிழ் அவருடைய பேர் and வந்து இது மலர் அப்படிதான் இன்ட்ரோடியூஸ் பண்ணணும். சோ ரெண்டு பேருடைய பேர் நீங்க படத்தில் பார்க்கும்போது இவங்க ரெண்டு பேருமே அந்த கேரக்டர்ல வாழ்ந்திருப்பாங்க. இது வழக்கமா எல்லா டைரக்டரும் சொல்ற மாதிரி இருக்கும். பட் இட்ஸ் ட்ரூ. என்ன சொல்றதுன்னா அவங்க தன்னுடைய ஒரு இயல்பான ஒரு காமெடி வெளிப்பாட்டுல அந்த கேரக்டரோடே உள்ள பொதிஞ்சிருப்பாங்க. அதான் உண்மை. நிஜமாவே அது வந்து நீங்க ட்ரூவா இருந்த பர்சனாலிட்டியை வெளில கொண்டு வந்தீங்களா அப்படிங்கிறது? இப்ப வரைக்கும் பண்ண கேரக்டர்ஸ் கம்பேர் பண்ணா இது ரொம்ப இட்ஸ் வெரி க்ளோஸ் டு மீ பிகாஸ் I am kind of a tomboyish kind of a person. I'm not that feminine kind of a girl in real life, to be really frank. So it was more closer to my heart than the rest of the heart. Than the rest of the characters I played. இப்ப வரைக்கும் பண்ணது. ஓகே. இப்ப தமிழ் எப்படி சார்? தமிழ் நீங்களா இல்ல தமிழ் டோட்டலி டிஃபரெண்டா? டிஃபரெண்ட் தான். நான் கொஞ்சம் பேசிட்டே இருப்பேன். ரொம்ப ஓபனா பேசிட்டே இருப்பேன் ரியல் லைஃப்ல. இந்த படத்துல வந்து தமிழ் கேரக்டர் ரொம்ப செட்டிலா இருக்கும். பாருங்க இப்ப பேசும்போது எவ்வளவு செட்டிலா பேசுறேன். கேமரா ஆன் பண்றதுக்கு முன்னாடி எப்படி எல்லாம் பேசணும். இப்ப சிம்புதேவன் சார் இங்க இருக்கிறதுனால உங்களை ரெஸ்ட்ரெயின் பண்ணி வச்சிருக்காங்க. பேர் தாங்க படத்துல தமிழ். இவங்க பேசின தமிழே மறந்துருச்சு. ஏன் அப்படி சொல்றீங்க? பிந்து மாதிரி பேசுற தமிழுக்கு என்ன? இல்ல அவங்க வந்து நம்ம வந்து ரொம்ப ஒரு கிண்டலா சொல்லுவோம். பட் அவங்களுடைய மதர் டங் தெலுங்கு. பட் அதுக்கு அவங்க ரொம்பவே நல்லா அப்சர்வ் பண்ணி வந்து இந்திய தொலைக்காட்சியில் உங்களுக்கு பேர்லாம் வச்சீங்க. சேட்டை முழுங்கிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்கல்ல. அது நம்ம சேர்த்து முடிச்சிடலான்றதான் சேட்டை முழுங்கிட்டாங்க அப்படின்னு இருக்காங்க. அப்ப நினைச்சு பாருங்க எப்படி இருந்திருக்கும். கவலைப்படாதீங்க, உங்களுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும். யூ கேன் ப்ரூவ் யுவர் தமிழ் இன்ஃப்ளூயன்ஸ். இல்ல டப்பிங் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ட்ரை பண்றது பெரிய விஷயம் இல்ல. சீரியஸ்லி எஸ். அண்ட் வந்து உங்களோட லுக்ஸ் பத்தி பேசியே ஆகணும். இதுல வந்து நாங்க பிந்துவை இது வரைக்கும் வந்து சுடிதார்ல ரொம்ப காமன் கம்போஸ் ட்ரெடிஷனல் ரோல்ஸ்ல பாத்துருக்கோம். இதுல வந்து பயங்கரமா ஜீன்ஸ் பேண்ட் எல்லாம் போட்டுட்டு அருள்நிதி கூட சேர்ந்து ஓடுறீங்க நீங்க. ஆமா. I think haircut. Haircut. That's Simbudevan sir idea because he wanted to give a different look in the role, Malar role. So when he said short, I actually cut my hair. So we tried of trimmed it a bit and then got the look which I portray in the movie. So the look as such speaks a lot about the character. You can and that the way I dress and all. It's very casual and very tomboyish kind of a look. So in the look itself, we given like 50% of my characterization. So it was easy for me to portray the other 50%. And சிம்புதேவன் சார் உங்ககிட்ட ரொம்ப நாளா கேட்கணும்னு ஒரு ஆசை. ஒரு கண்ணியும் 3 களவாணியும் இந்த படத்தினுடைய டைட்டில பார்க்கும்போதே உங்களோட எல்லா படங்களும் கம்பேர் பண்ணாலும் 23ஆம் புலிகேசி படமா இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து இரும்புக்கோட்டை முரட்டு சிங்கம், இந்த டைட்டில்லயே வந்து பாதி விஷயங்கள் நீங்க வந்து என்ன இருக்கும் இந்த படத்துல அப்படின்னு கியூரியாசிட்டியில யோசிக்க வைக்கிறீங்க. டைட்டிலுக்கு இவ்வளவு நீளமான டைட்டில் வச்சிருக்கீங்க. எதனால நீங்க இந்த ஒரு ஸ்டைல் ஃபாலோ பண்ணிட்டு வரீங்க? ஸ்டைல் இல்ல, இனிமேல் இவ்வளவு நீளமா வைக்க மாட்டேன். அதான் ஏன்னா இது வந்து எல்லாமே இயல்பு அமைஞ்சது. ஒரு ஸ்கிரிப்டோட போக்கில் அது தானா வர்றதுதான். பர்பஸா எதுவும் வைக்கல. அதை தாண்டி இதுல சொல்றதுக்கு எதுவும் இல்ல. மேபி இதுல வந்து ஒரு ஒன்லைன் மாதிரி கதையே வெளிப்படலாம். அது இந்த கதைக்கு அப்படி தேவைப்பட்டது. இப்போ தமிழா சொல்லணும் அப்படின்னா தமிழ் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சு போனது? ஃபர்ஸ்ட் அவர் சொல்லும் போது தகராறே வேண்டாம் சார் நமக்கு. ஏன்னா தகராறுல இருந்த அருள்நிதி வேண்டாம். ஏன்னா அது ரொம்ப ஓப்பனா இருக்கும். ஒரு ஷூட்டிங் முன்னாடி ஒரு 2 நாள் வீட்டுல நானும் பக்ஸும் ரிஹர்சல் பண்ணோம். சாரு, கேமராமேன் கதிர் சார், பக்ஸ், நாங்க 2 பேரும். சோ அந்த டைமே அவர் ஃபுல்லா சொல்லிட்டாரு, இந்த கேரக்டர் இப்படிதான் இருக்கும், ரொம்ப செட்டில்டா இருக்கும், எந்த விஷயமுமே லைக் ஒரு அளவுக்கு தான் ரியாக்ட் பண்ணணும், அப்பதான் ஹோல் கான்செப்டே ஒர்க் அவுட் ஆகும். ஏன்னா இவங்க வந்து கொஞ்சம் டாம்பாய் மாதிரி இருப்பாங்க, ஒரு ஆட்டிடியூட் இருக்கும் இவங்களுக்கு. பக்ஸ் தான் ரொம்ப எல்லாத்துக்குமே ஓவர் ரியாக்ட் பண்ணுவாப்புல. அந்த இடத்துல நான் ஓவர் ரியாக்ட் பண்ணக்கூடாது. நான் செட்டிலா பண்ணி பக்ஸ் ஓவர் ரியாக்ட் பண்ணாதான் ஒர்க் அவுட் ஆகும். சோ அதை திருப்பி எனக்கு ஃபீட் பண்ணிட்டே இருந்தாரு. ஷூட்டிங்ல ஏதாவது ஒரு டைலாக் பேசும்போது திடீர்னு ஓப்பனா பேசுறேன், சார் தகராறு வேண்டாம் சார் அப்படின்னு. இப்போ வந்து உங்க பக்கத்துல ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு ஹீரோயின் உட்கார்ந்துருக்காங்க.
என்னங்க இப்படி கேட்டு பிந்து மாதிரி பக்கத்துல இருக்காங்க. எனக்கே கொஞ்சம் சர்ப்ரைசிங்கா இல்ல நம்ம இப்ப அந்த क्वेश्चन நோக்கி தான் வந்துட்டு இருக்கோம். இவ்ளோ அழகான ஒரு பேர் வச்சுக்கிட்டு இந்த கதையில ஒரு டுவெட் சாங், லவ்லி ரொமான்டிக் சாங் இல்லாம மாண்டேஜஸா நீங்க வந்து கொண்டு போகணும், ஆடியன்ஸ் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும்னு அந்த மாதிரி ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. கதையோட நோக்கம் தான் இதுல வந்து ஒரு டுயட் சாங்கோ அல்லது வந்து ஒரு பெப்பான சாங்கோ இருந்தா என்ன என்டர்டைன்மெண்ட் கிடைக்குமோ அது அந்த சாங் கொடுத்துரும். அந்த சாங்லயும் இருக்கும். அது அந்த மாண்டேஜில் இன்னும் அழுத்தமா இருக்கும் அப்படிங்கறத கதைக்கு இந்த வழி தேவைப்பட்டது, இந்த ரூட். அதனாலதான் அந்த மாதிரி போனோம். இது வரைக்கும் தமிழ் சினிமால சொல்லப்படாத ஒரு டைம், அதனுடைய முக்கியத்துவத்தை, அதனுடைய பிரஷஸ்னஸ் நீங்க வந்து வலியுறுத்தி இருக்கீங்க. சோ இந்த ஒரு விஷயமும் இத நம்ம கொண்டு போய் ஆடியன்ஸ் கிட்ட சேர்க்கணும்னு எப்படி தோணுச்சு? அண்ட் இந்த படத்துல எப்படி கன்சீவ் ஆயிடு வெளில வந்து? இல்ல, எனக்கு ரொம்ப முன்னால இருந்தே, ரொம்ப சின்ன வயசுல இருந்தே டைம் அப்படிங்கறதுல வந்து கான்சியஸா நான் நிறைய அது சம்பந்தமா நிறைய படிச்சுட்டு இருப்பேன். அது ஒரு பெரிய ஹியூஜ் சப்ஜெக்ட். ஏன்னா நேரம் அப்படின்றது யார் வகுத்தாங்க என்ன அந்த அளவுல இருந்து போக முடியும். நமக்கும் காலையில எந்திரிச்சதுல இருந்து நைட்டு அலாரம் வச்சுட்டு படுக்கிற வரைக்கும் நேரம் நம்மோடய டிராவல் ஆயிட்டு இருக்கும். சோ அதனுடைய அழுத்தம் அப்படிங்கறது கொஞ்சம் சில நேரம் நமக்கு பக்கத்திலே இருக்கும், ஆனா பெருசா பாத்துருக்க மாட்டோம். சோ இந்த படத்தை பார்த்துட்டு வெளியில வரும்போது நம்ம கூட இருக்க அந்த வாட்சோ அல்லது ஒரு நேரம், ஒரு நிமிஷம் அப்படிங்கறதை வந்து நம்ம ரொம்ப அழுத்தம் திருத்தமா பார்ப்போம். இது நம்ம எல்லாருக்குமே ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம் தான், அதை மறுபடியும் ரீகால் பண்ற மாதிரி சொல்லியிருக்கோம், அவ்வளவுதான். மத்தபடி இதை வந்து இந்த கான்செப்டே ஒரு என்டர்டைனரா கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சேன். அந்த ஸ்கிரிப்ட் மோகனா மூவிஸ்ல ஓகே ஆனதுனால எனக்கு இது எல்லாமே கைகூடி கரெக்டா வந்தது. இந்த படத்துல சட்டிலா பிளே பண்றதுடைய காமெடிய வந்து நீங்க எந்த அளவுக்கு சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிருக்கு? உங்களுக்கு எந்த ஜானர் ரொம்ப நல்லா இல்ல, நான் சொன்ன மாதிரி தான் இதுல செட்டிலா பேசுறதுனாலதான் காமெடியா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. என்ன சார் செட்டிலா பேசுறேன், ஏன்னா நான் ஒரு பதட்டத்துல இருப்பேன், சீரியஸ்னஸ் ஒரு சீரியஸா இருப்பேன். நடுவுல சம்மந்தமே இல்லாம ஒரு டவுட்ட பக்ஸ் கேட்பாப்ல படத்துல, இதனால எதுவும் இத அது அந்த இடத்துல அவரோட நான் இருக்கிற சீரியஸ்னஸுக்கு அவரோட ரியாக்ஷன் தான் அங்க காமெடியாவே ஒர்க் அவுட் ஆகும். ஆனா ஷூட்டிங்ல உண்மையாவே பக்ஸ் நிறைய டவுட் கேட்பாப்ல. அது யாருக்கு காமெடியா யாருக்கு ட்ராஜடியா? அந்த இடத்துல எனக்கு என்னன்னா ரெண்டு இடத்துலயும் சீரியஸா தான் இருக்கும். அதனால அவர் ஒரு விதத்துல என்ன நிறைய ஹெல்ப் பண்ணிருக்காரு. ஷார்ட்டுக்கு முன்னாடி டவுட்டா கேட்டே இருப்பாரு, நான் ரொம்ப சீரியஸ் ஆயிருவேன், என்னடா இது கேட்டு கொல்றாப்லையா. கடைசி நேரத்துல அவர் நல்லா பண்ணிடுவாரு, நம்மளுக்கு மொக்கையா இருக்கும். இப்படியே ஒரு படம் ஃபுல்லா இருந்தா என்ன ஆகும் என் நிலைமை. சரி, எந்த அளவுக்கு பிந்து உங்களுக்கு கோஆபரேட் பண்ணாங்க? ரொம்ப நல்லா கோஆபரேட் பண்ணாங்க. That is very nice. Okay. ஒரு பாசிட்டிவ் சொல்றதுல பலத்தமான டவுட்டுகள் எழுது. இல்ல, ரொம்பவே நல்லா கோஆபரேட் பண்ணாங்க. எனக்கு தெரிஞ்சு பக்ஸ் பிந்து ரெண்டு பேருமே வந்து நான் அவங்களுக்கு கோஆபரேட் பண்ணதோட அவங்க ரெண்டு பேரும் எனக்கு நல்லா கோஆபரேட் பண்ணாங்க. இது நான் ப்ரொடியூசர்னாலன்றது கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் பைக் ட்ரிபிள்ஸ் போனோம், சில நேரத்துல வந்து பேலன்ஸ் இருக்காது, மெயின் ரோட்ல ஓட்டுவேன். இப்போ 5D கேம் வேற மாட்டிருப்பாங்க பைக்ல ஃப்ரண்ட்ல, சோ அது ட்ரிபிள்ஸ் கிடையாது, ஃபோர்ஸ் ஆயிரும். ஏன்னா ரெண்டு ராடு வேற நீட்டிட்டு அது ஒரு எக்ஸ்ட்ரா வெயிட், அது ஒரு 20 கிலோ கிட்ட இருக்கும். பின்னாடி ஒரு 100 கிலோ 150 கிலோ ரெண்டு பேர் இருக்காங்க. அப்போ இவங்க பரவாயில்ல, அவரு கொஞ்சம் வெயிட். சோ நான் ஒரு 80 கிலோ 90 கிலோ இருப்பேன். இதெல்லாம் தான் என் மைண்ட்ல இருக்கு. பைக் பாவம் போயிட்டே இருப்போம். ரெண்டு பேரும் ஓவர்லாப் ஆகக்கூடாது, ரெண்டு பேரோட ஃபேஸும் தெரியணும். ஒரு நாள் மானிட்டர் பாத்துக்கிட்டு இருக்கோம். மானிட்டர் பாத்துட்டு இருக்கும் போது சார் வந்து பைக்கை வந்து இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்டா வந்தா நல்லா இருக்கும், ரொம்ப மெதுவா வர மாதிரி இருக்குன்னாங்க. எனக்கு வந்து செம கடுப்பாயிருச்சு, ஏன் பேலன்ஸ் மிஸ் ஆச்சுன்னு மானிட்டர்ல பார்த்தா இவங்க ரெண்டு பேரும் மூஞ்சா காட்ட ட்ரை பண்றாங்க பின்னாடி இருந்து. ஒரு சைடு இப்படி போகுது பைக்கு, ஒரு வாட்டி இப்படி போகுது பைக்கு. நான் முனகிட்டேன், மூஞ்சி தெரிஞ்சா ஆனுமா உங்களுக்குலாம் அப்படின்றது இந்த பொண்ணுக்கு கேட்டுருச்சு. அடுத்த ஷாட்ல மூஞ்ச இப்படி கொண்டே வரல, உம்முன்னு என் முதுகு பின்னாடி வரைஞ்சிருவேன் இப்படியே முன்னாடி இருந்தா. அப்படியே இவரு மட்டும் அப்போ இப்படியே வராரு. ஏன்னா அந்த ஷாட்டுக்கு அழகே என்னன்னா நடுவுல நான் இருப்பேன், ஒருத்தங்க மண்டை இப்படி இருக்கும், இன்னொருத்தங்க மண்டை இப்படி இருக்கும். சோ அதான் இப்படி ஃப்ரண்ட்ல இருந்தா அதான் அழகா இருக்கும். அடுத்த ஷாட்ல நானே டைரக்டர் திருப்பி சொன்னார், நீங்க ஏமா மூஞ்ச இப்படி வச்சுட்டு வரீங்கன்னு. இவங்க எதுவும் சொல்லிக்கல. அப்புறம் நானே சொன்னேன், பரவாயில்ல அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன், நீங்க மூஞ்ச மட்டும் கொஞ்சம் இப்படி காட்டுங்க அப்படின்னு. சோ இவங்க எல்லாம் தான் நிறைய எனக்கு கோஆபரேட் பண்ணாங்க. இவ்வளவு நேரம் ஒரு சீன் எக்ஸ்பிளைன் பண்றதுல அது மேக்கிங் ஷாட் பார்த்த மாதிரி இருந்தது எங்களுக்கு. அப்படியே இருந்துச்சு. சீரியஸா ஒரு காட்சிகளும் கண்ணு முன்னாடி வந்துட்டு போச்சு. இது பல விஷயங்கள், ஜாலியான விஷயங்கள். கதை விடுறது ஈஸி. கதை நீங்க தானே சார் சொன்னீங்க. அதான் சொல்றேன், கதை விடுறது ஈஸி. ஆனா இது உண்மைதாங்க. சரி சரி.
Bindu, you tell us, what is more special to you with respect to this project? Everything. Seriously, sir சொன்ன மாதிரி the script is based on time concept. So அது ரொம்ப தமிழ் ஆடியன்ஸ்க்கு ரொம்ப வித்தியாசமா இருக்கும். For the first time when they come to the theaters பார்க்கப்போ, it's a different experience for the audience to watch a movie based on that. So that was very exciting factor for all of us. And yeah, my look is very exciting. Personally, if you ask me, it's my look which is very exciting for me. ஒரு கண்ணியும் 3 களவாணிகளும், அந்த 3 களவாணிகள் எதுக்காக கண்ணியை இது பண்ண போறாங்கன்னா பேஸ் காதல் தான், ஒரு நல்ல ரொமான்ஸ் அண்ட் லவ், இதுக்காக தான் பண்ண போறாங்க. சோ அங்கங்க சீக்வன்ஸ் இருக்கும், இதோட டிராவலே ரொமான்ஸ் பேஸ் பண்ணதான். அந்த சீக்வன்ஸ் எல்லாமே ரொம்ப அழுத்தமாவும் ஆழமாவும் ஒரு உண்மையான காதலாவும் அது இருக்கும். நான் அவர்கிட்டயே சொன்னேன், படத்துல ஒவ்வொரு வாட்டியும் அந்த அதுக்கு வந்து மியூசிக் டைரக்டரையும் பாராட்டி ஆகணும். அந்த பொண்ணை காட்டும் போதெல்லாம் அந்த ஆர்ஆர் ஃபீல் ஒன்னு கொடுத்துருப்பாப்புல சர்ச்ல. அந்த பொண்ணு ஒவ்வொரு வாட்டி என்ட்ரி ஆகி வரும்போது அந்த இடம்லாம் ரொம்ப டச்சிங்கா இருக்கும். ஒரு காமெடி ஃப்ளோல போயிட்டே இருக்கும்போது ரொமான்ஸ் வரும்போது ரொம்ப ஃபீல் ஆயிருவோம் எல்லாரும். உண்மையா காதல் பண்றவங்க எல்லாருமே ஃபீல் ஆவாங்க அதுக்கு. நான் ரொம்ப ஃபீல் ஆனேன் அதுக்கு. சார் நீங்க சொன்ன பஞ்ச் வந்து இப்ப உங்களுக்கே ரிட்டாலியேட் ஆயிருக்கு. சொல்லுங்க சார், உண்மையான லவ்ல இருக்கவங்க எல்லாருமே ஃபீல் பண்ணுவாங்க, கரெக்ட் தான். அதுக்கப்புறம் ஆமா அதான் பண்ணுவாங்க. நீங்க எந்த லெவல்ல சார் ஃபீல் பண்ணீங்க? நீங்க நான் ரொம்ப இதுக்கு முன்னாடி நான் உண்மையா பண்ணிருக்கேன், அதனால எனக்கு அந்த வலி தெரியும். நான் வார்த்தை தப்பா சொல்லிட்டேன். முன்பு லவ் இல்ல சார், பிளேஸ்மென்ட் கரெக்ட். இப்பதான் நீங்க வந்து பிளேஸ்மென்ட் கரெக்ட்டுங்க, நான் சொன்னது தப்பு. அப்படி சொல்லுங்க, டயலாக் தப்பா வந்துருச்சோ? ஏதோ வளரிட்டேன், விட்டுருங்க. அண்ட் சிம்புதேவன் சார், நீங்க சொல்லுங்க, எந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கும் உங்களோட ஹீரோவோட? நீங்க என்ன சொன்னா அவங்க எப்படி எடுத்து பண்ணுவாங்க ஆன் ஸ்கிரீன்? முதல்ல வந்து கதை சொன்னது வந்து ஒரு சின்ன லைனை சொன்னேன், அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் மொத்த கதையும் கேட்பேன் கேட்டுட்டு ரொம்ப எக்ஸைட் ஆகி இம்மிடியேட்டா அவங்களுடைய ஃபாதர், படத்தோட ப்ரொடியூசர் MK தமிழரசு அவங்ககிட்ட பேச சொன்னேன். அங்கிருந்து ஒரு 5 மாசம் 6 மாசத்துக்குள்ள படத்தை முடிச்சிட்டோம். சோ அவ்வளவு ஃபாஸ்டா நடந்ததற்கு காரணம் வந்து எல்லா விதத்திலும் ரொம்ப ஃப்ரெண்ட்லியான கோஆபரேஷன் மட்டும்தான். ஒரு ஆர்டிஸ்டா வந்து அவருடைய என்ன சொல்றது, எல்லா கேரக்டரையும் ரொம்ப நல்லா உள்வாங்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கு. சோ அப்படிங்கும்போது எங்களுக்கு நாங்க ஒரு ஃபேமிலியா தான் இருந்தோம். நாட் ஒன்லி அது பிந்து ஆகட்டும், பக்ஸ் ஆகட்டும், ஹர்ஷிதாவாகட்டும், ஆர்டிஸ்ட் டீம், டெக்னீஷியன் டீம்ஸ் எல்லாமே வந்து ஒரு ஃபேமிலி மாதிரி இருந்தோம். அதனால வந்துதான் எங்களால இது இவ்வளவு ஜெல் ஆகி இவ்வளவு ஃபாஸ்டா முடிக்க முடிஞ்சது. சோ நாட் ஒன்லி அருள், ஃப்ரம் தி பிகினிங்ல இருந்து எண்டு இப்ப வரைக்கும் எல்லாருடைய போன் கால்ஸும் வருது. இந்த சமயத்திலையும் எங்களுடைய டீம் ஒர்க் அப்படிங்கறதா எங்களுடைய சக்சஸ் காரணம். அண்ட் டெஃபினெட்லி சக்சஸ்க்கு ஒரு மேஜர் போர்ஷன் அப்படின்னு பார்த்தோம்னா காமெடி இந்த படத்துல ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆனதா. அண்ட் பிந்து ஆஃப் லைட் நோட்டீஸ் பண்ணிட்டே வந்தாலும் நீங்க நடிச்ச படங்கள்ல நிறைய காமெடியினுடைய மேஜர் பெர்சன்டேஜ் அதிகமா இருக்கு. அது நீங்க சூஸ் பண்றீங்களா இல்ல அந்த மாதிரி சப்ஜெக்ட் உங்களுக்கு சூஸ் பண்றது நினைக்கிறீங்க? I think the subject is choosing me than me choosing a subject. I mean, it's always like that. And I think the directors, na pandra directors alla, I think they're very strong with the comedy side. Ninga pathina like Pandi sir, Simbudevan sir, everyone being their major, they have a comic timing, so it's great working with directors like that. So it's just the director's script which is making me do that. And அருள் சார், நீங்க சொல்லுங்க, எந்த மாதிரி ஜானர் உங்களுக்கு நடிக்கிறது ஈஸி? ஒரு காமெடி சப்ஜெக்ட் எடுத்து நடிக்கிறதா இல்ல வந்து கொஞ்சம் அடக்கி வாசிக்கிறது, சட்டில்டான கேரக்டர் சொல்லுவாங்க இல்லையா, அது பண்றது கஷ்டம்? எனக்கு எல்லா கேரக்டரும் பண்ணணும் தான் ஆசை. எந்த கேரக்டரா இருந்தாலும் பண்ணணும் ஆசை. எனக்கு ஈஸியா வர்றது எமோஷன் சீன்ஸ் ரொம்ப ஈஸியா ஒர்க் அவுட் ஆகும். நான் ரியல் லைஃப்ல பேசும்போது நிறைய ஓப்பனா பேசுவேன். கவுண்டர் நீங்க சொன்ன மாதிரி யாரு கவுண்டர் கொடுத்தாலும் பதில் கவுண்டர் கொடுப்பேன். ஆனா ஸ்கிரீன்ல வந்து எனக்கு எமோஷனும் அப்புறம் ஆக்ஷன் சீக்வன்சஸ், அதுக்கப்புறம் கோவமா பேசுறது, இந்த மாதிரி சீன்லாம் எனக்கு ரொம்ப ஈஸியா வந்துடும். லைக் கோவமா பேசும்போதெல்லாம் எனக்கு ஒரு 4 பேஜ் டைலாக் கொடுத்தீங்கன்னா கூட பேசிடுவேன். அப்படியே டைலாக மறக்க மாட்டேன், எக்ஸ்பிரஷனோட பேச மறந்துடுவேன். அததான் இவர் அப்பப்போ வந்து ஞாபகப்படுத்துவாரு. எனக்கு எல்லா ரோலும் பண்ணணும்னு ஆசை. அடிக்கடி சிம்புதேவன் சாரே சொல்லுவாரு, உங்க மூஞ்சிக்கு வந்து நீங்க எல்லா ரோலும் ஈஸியா பண்ணலாம். அத வந்து அவர் நிறைய வாட்டி சொல்லியிருக்காரு. இவருக்கு முன்னாடி 2-3 பேர் சொல்லியிருக்காங்க. ஆனா இவரு சொன்ன அளவுக்கு ரொம்ப யாரும் பண்ணி சொன்னதில்லை. சூப்பர் சார். அண்ட் உங்களுடைய வியூஸ் இப்ப வந்து எப்படின்னா சட்டுன்னு ஒரு சில பேர் உங்களோட அசோசியேட் ஆன ஒரு சில பேர் நபர்களுடைய பேர் நான் சொல்லுவேன், அவங்கள பத்தி நான் உங்களோட வியூஸ் நீங்க ஷேர் பண்ணிக்கிற மாதிரி. இப்போ ஃபர்ஸ்ட் சந்தானம், அவரை பத்தி ஒரு வரிகள் சொல்லணும்னா என்ன சொல்லுங்க? ஒரு
நல்ல காமெடி பிரசன்டேஷன் உள்ள டவுன் டு எர்த்தான ஒரு நல்ல கேரக்டர் உள்ள மனிதர். அடுத்தபடியாக வடிவேலு. தமிழ் இண்டஸ்ட்ரியில ஒன் ஆஃப் த டாப் மோஸ்ட் காமெடி எக்ஸ்பிரஸ் பண்ற பெஸ்ட் ஆக்டர். அடுத்தது அருள்நிதி. அண்ட் என்ன சொல்றது, இவருக்கான இன்னும் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் போது இன்னும் பெருசா ப்ரூவ் பண்ணுவாரு. நான் முதலே சொல்ற மாதிரி இவரால எல்லா கேரக்டர்களையும் பண்ண முடியும். சூப்பர். எல்லா கேரக்டருக்கும் பொருந்தபடியான ஃபேஸ் கட் அப்படின்றீங்க. அது எதை வச்சு சார் சொல்றீங்க? எதனால? இல்ல, அது ஒரு கிரியேட்டரா சொல்றதுதான். ஒரு சில ஃபேஸ் வந்து நம்மளுக்கு இல்ல சார், நீங்களும் சொன்னீங்க, நிறைய வாட்டியும் சொல்லிருக்காரு, சொன்னது கேட்டு. அப்படி இல்ல, சில ஃபேஸ்க்கு வந்து சாஃப்ட் பண்ண முடியாது அல்லது ஹார்டா தான் தெரியும், இப்படி எல்லாம் இருக்கும். நியூட்ரலா இருக்கும்போது எல்லா எண்டுக்கும் பண்ண முடியும். சோ அது மாதிரி நியூட்ரல் ஃபேஸ் அப்படிங்கறதுதான். ரொமான்ஸ் எந்த அளவுக்கு சார் வரும் அருள்நிதி சார்? படத்தை பாருங்க, அந்த அளவுக்கு தான் வரும். இல்ல படம் ரியல் லைஃப்ல கேக்கல சார், படத்துல தானே சார் கேட்டோம். நானும் படத்துல தான் சொல்றேன். நான் சொல்றது மட்டும் ஏன் உங்களுக்கு ரியல் லைஃப் பதில் மாதிரியே இருக்கு? தெளிவாக்கிட்டேன் சார். ஓகே, கிளாரிட்டி. அடுத்தது லாரன்ஸ். லாரன்ஸ் பெஸ்ட் மாஸ்டர். அவர் டான்ஸை விட தி பெஸ்ட்னு அவருடைய மனசு. ரொம்ப அன்பானவர், உதவுற எண்ணம் உள்ளவர். அது வெளியில எல்லாம் சொல்லுவாங்க, பட் அதுதான் ரொம்ப க்ளோஸா எனக்கு தெரியும். வெரி நைஸ் பர்சன். அண்ட் சிம்பு தேவன் சார், ஒரு கண்ணியும் 3 களவாணிகளும் ரொம்ப அழகான ஒரு ரொமான்டிக் காமெடி தமிழ் மக்கள் கொடுத்திருக்கீங்க. தமிழ் மக்கள் யாராவது எந்த ஒரு மைண்ட் செட்டோட இந்த படம் வந்து பார்க்கணும், படம் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் அவங்க எந்த ஒரு விஷயத்தை ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க இந்த படத்துல? இந்த படம் வந்து ஒரு ஃபேமிலி என்டர்டைனர், ஒரு என்டர்டைனரா இருக்கும், அவ்வளவுதான். இதுல வந்து ஆக்ஷன் இருக்கு, காமெடி இருக்கு, எல்லாமே ஒரு மிக்ஸ்டான ஒரு சந்தோஷமா ஒரு 2 மணி நேரம் கழியக்கூடிய ஒரு படமா இருக்கும். அதை தாண்டி படத்தை விட்டு வெளியில வரும்போது நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து நேரம் எவ்வளவு இம்பார்ட்டன்ட்ன்றது புரியும். இந்த 2 காரணத்துக்காக அவசியம் அந்த படத்தை பார்க்கலாம். ஓகே, தொடர்ந்து இப்போ சிம்பு தேவன் சாருக்கு அப்புறமா நம்ம டீம்ல நம்மள கூட ஜாயின் பண்ண போறது அருள்நிதி கூடவே சேர்ந்து டிராவல் பண்ணி இந்த படத்துல இன்னொரு ரோல் பிளே பண்ணிருக்க பக்ஸ். சோ அவருடைய கேரக்டர் பத்தி ஒரு ஸ்மால் இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கீங்களா? பக்ஸ் ஆக்சுவலி நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணாமல வந்து ரொம்ப நல்லா ஸ்கோர் பண்ண ஒரு பர்சன். எனக்கு இந்த இசைக்கின்ற கேரக்டர் வரும்போது கிட்டத்தட்ட அவர் இருந்தா நல்லா இருக்கும்னு நினைச்சேன். பட் எல்லாமே சாத்தியமாச்சு. அவரை வந்து இந்த மாதிரி கூப்பிட்டு பேசினப்ப நான் டைரக்ஷன் பண்றதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் சார் போன்ல சொன்னாரு. பரவாயில்ல வாங்க பேசோம்னா வந்து அதுக்கப்புறம் ஸ்கிரிப்ட் கொடுத்து அந்த ஸ்கிரிப்ட் படிச்சுட்டு கண்டிப்பா நான் அந்த படம் பண்றேன் அப்படின்னு அவருடைய லாங் பிரேக்கை உடைச்சது இந்த ஸ்கிரிப்ட் தான். சோ ரொம்ப சந்தோஷம். அவர் வந்து அவருடைய எனக்கு தெரிஞ்சு அவருடைய சிலருக்கு வந்து உடல் கூறே காமெடியான வெளிப்பாட்டை கொடுக்கும். அவருடைய சின்ன எக்ஸ்பிரஷன் கூட நல்ல காமெடி வெளிப்பாட்டை கொடுக்கும். ஆனால் வந்து அவரு காமெடியனா பண்ண மாட்டாரு, அவரு இயல்பான ஒரு கேரக்டர் ரோலா பண்ணுவாரு. பாக்குறவங்களுக்கு அது ரொம்ப நல்ல ஒரு வெளிப்பாட்டை கொடுக்கும். சோ நிச்சயமா அவருக்கு அடுத்தடுத்து நல்ல ஆப்ஷன்ஸோட பெரிய லெவல்ல வருவாருன்னு நம்புறேன். வண்டர்ஃபுல். அண்ட் தொடர்ந்து பேசுவோம். நம்மள இந்த பிரேக் அப்புறமா நம்ம சந்திப்போமா ஆட் சினிமா கேஃபேல ஒரு கனியும் 3 களவாணிகளும் டீம்ல பக்ஸ் ஜாயின் பண்ண போறாங்க. சோ ஸ்டே டியூன். இப்ப நம்மள பிரேக் அப்புறமா ஜாயின் பண்ணிருக்காங்க பக்ஸ். அண்ட் ஒரு கிராண்டான வெல்கம் இருந்தது. எங்க எல்லாரோட பிந்து ரொம்ப எக்ஸைட்டடா இருந்தாங்க உங்களை வெல்கம் பண்றதுல. எப்படி, எதனால? I mean, he's a person like that. Everyone, even நீங்க அவன் கிட்ட ஒரு 5 நிமிஷம் பேசுனா, even you will like him so much. So he's a person who will be loved by everyone and he likes everyone too. So such a charmer. Yeah. Interesting. Wow. பிந்து மாதிரி இவ்ளோ பெருசா ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்திருக்காங்க. நான் கொடுத்த இன்ட்ரோடக்ஷன் எல்லாம் எப்படி சார்? இதுக்கப்புறம் பேசவே வராது. இப்படிதான் பிளான் பண்ணி போறாங்களா ஷூட்டிங் முன்னாடி வரைக்கும்? ஏஞ்சல் எங்களை பொறுத்த வரைக்கும் நடுவுல நீங்க எதுவும் கண்டுக்கலையா? ஜீரணிக்க முடியாத விஷயத்துக்குலாம் நான் ரியாக்டே பண்றது இல்ல. தலை குனிஞ்சிருக்கும் போது தெரியல. சரி இருங்க, இப்ப அருள்நிதியை பத்தி ஒரு வார்த்தைகள் சொல்லணும் சொன்னா பக்ஸ் என்ன சொல்றாரு? அதுக்கு தலை நிமிர்ந்து devil. டெவிலா? பிக். Dog. ஐயோ, இது ரொம்ப மோசமா போய்கிட்டு இருக்கு பக்ஸ். நீங்க வாய் திறந்து ரொம்ப ரொம்ப ஃப்ரெண்ட்லி. நீங்க இன்டர்வியூ பண்ணும்போதே பாத்துருப்பீங்க, பயங்கரமா கலாச்சிட்டு எப்பவுமே ஒரு எனர்ஜியோட இருக்கிறது கஷ்டம். இதேதான் நைட்டு 12 மணிக்கு ஆனாலும் இதே எனர்ஜியோட தான் இருப்பாரு. அது அன்பிலியபிள். ஆமா, நம்ம வேலையை அடுத்தவங்க சத்து எடுக்கிறது தானே. எல்லார்கிட்ட சத்து எடுத்து அவர் வச்சுப்பாரு. வண்டர்ஃபுல். அண்ட் பயங்கரமா இருந்தது உங்களுடைய கோஆபரேஷன் ஷூட்டிங் ஸ்பாட்ல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு.
நீங்க பெர்ஃபார்ம் பண்றதுக்கு போறதுக்கு முன்னாடி எந்த அளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு போவீங்க ஒரு சீனுக்கு? ரொம்ப ஹோம்ஒர்க் இருக்கும். அது ஒரு பாயிண்ட்ல எனக்கே தோணும் நம்ம ரொம்ப யோசிக்கிறோம் தேவையில்லை அப்படின்னு. பட் அது எப்படிங்க நீங்க டவுட்ஸ் எல்லாம் அருள்நிதி கிட்ட கேட்டு முடிச்சு அவர் என்ன செத்துருவேன் நான். அந்த அவ்வளவு டவுட்லாம் என்கிட்ட கேட்டா எனக்கு டவுட் ஆயிரும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க, என்ன டவுட் கேட்டாரு? ஏங்க சின்ன சின்ன டவுட் கேட்பாருங்க. நிக்கிறதுல இருந்து உட்கார்ற வரைக்கும் ஒரு 1008 பாடி லாங்குவேஜ் இவர் பண்ணுவாரு. ஏகப்பட்ட பாடி லாங்குவேஜ் இருக்கும். ரெண்டாவது டயலாக் பேசுறோம்ல, ஒரு டயலாக் கொடுப்பாரு டைரக்டர். ஏன்னா இவருக்குள்ள ஒரு டைரக்டர் இருக்காங்க. டயலாக் கொடுக்கும்போது டைரக்டர் கிட்ட போய் ரொம்ப மரியாதையா தான் கேட்பாரு. சார் இதுக்கு முன்னாடி நான் இதை சேர்த்துக்கிட்டேன் சார், இதுக்கு முன்னாடி நான் அதை சேர்த்துக்கிட்டேன் சார்னு. அவர் அறியாமையே ஒரு 5 டேக் அப்புறம் திருப்பி போய் அதே டவுட்டை கேட்பாரு. அதுக்கப்புறம் 6வது 7வது டேக்ல வந்துட்டு சார் நீங்க சொல்றதா சார் கரெக்டா இருக்கு டைரக்டர் கிட்டே சொல்லுவாரு. அப்புறம் டைரக்டர் சார் இதுதான் சார் நான் முதல் டேக்லன்னு சொல்லிட்டு இருக்கேன் டைரக்டர் சொல்லுவாரு. இப்படிதான் நடந்துகிட்டே இருக்கும். இதுல என்னன்னா ஒரு 7-8 டேக் அப்புறம் நமக்கு டைலாக் மறந்துடும். அதுக்கு ஒரு 2 தடவை அங்க கடுப்பா வாங்க. அதுக்கப்புறம் நம்ம சொல்லுவோம். நான் இவரை கொஞ்சம் கடுப்பா பார்ப்பேன். ஆனாலும் அவர் கூலா அடுத்த டேக் இன்னும் சூப்பரா பண்ணிட்டு போயிடுது. செட்ல இவ்ளோ சீரியஸா இருந்தாலும் ரொம்ப ஜாலியா இருக்கிற பர்சன் யார்? இடியா விழுந்தாலும் இவங்க அப்படிதான் இருப்பாங்க. ரொம்ப கூல், ரொம்ப பிராக்டிக்கல். அதாவது ஆல்வேஸ் பயங்கர டென்ஸ்டா இருக்கும். நைட் 1 மணிக்கு இருக்கும். அந்த ஜாலி வந்து அவங்க கிட்ட இருக்கும். Wonderful. And personally as an audience வந்து தியேட்டர் பாக்கும்போது எந்த விஷயம் ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க அப்படி நீங்க நினைக்கிறீங்க? உண்மையிலே வர்ற ஃபீட்பேக்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஓவராலாவே அவங்க இத ஒரு போயிட்டு ஜாலியா பிக்னிக் போயிட்டு ஒரு ஃபேமிலி கெட் டுகெதர் மாதிரி ஃபீல் பண்றாங்க. அது சந்தோஷமா இருக்கு. அண்ட் வர்ற ஆடியன்ஸ் வந்து ரிலாக்ஸ் ஆகி போறாங்க. இன்னொன்னு இது வந்து மைண்ட்லெஸ் காமெடியும் கிடையாது. அதுக்குள்ள ஒரு சென்சிபிலிட்டி இருக்கு. சோ அது ரொம்ப சந்தோஷமான விஷயமா இருக்கு. இங்க வந்து நீங்க பேசிட்டு இருக்கும்போது உங்களுக்கே ஒரு ஆடியன்ஸ் இருக்காங்க. பின்னாடி இருந்து அப்படியே சிக்னல் எல்லாம் கொடுக்குறாங்க. அது லைட்டா வேவரிங் தெரியுது. ஓகே சூப்பர். ரியாக்ட் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கு. வணக்கம். நிறைய விஷயம் சொல்லிருந்தீங்க எங்களுக்கு. அண்ட் இதோட முடியல. தொடர்ந்து அருள் கிட்டயும் பிந்து கிட்டயும் நிறைய கேள்விகள், ஜாலியான கேள்விகள் கேட்க போறோம். ஜாலியான விஷயங்கள் கேட்க போறதா சொல்லிருந்தோம் இல்லையா? ஜஸ்ட் அபவுட் யுவர் லைஃப் ஒரு குட்டி ரிமைண்ட் மாதிரி. உங்களுக்கு காலேஜ் லைஃப் அப்படின்னா என்ன ஞாபகம் வருது? காலேஜ் லைஃபா? காலேஜுக்கே போகாத லைஃப் தான் ஞாபகம் வருது எனக்கு. ஏன் சார் காலேஜ் கூட இல்ல நான் போயிருக்கேன். நான் நிறைய இன்டர்வியூலயே சொல்லியிருக்கேன். உங்களோட தென்னாலி தர்பார்லயே சொல்லியிருக்கேன். 23 பேப்பரோ 24 பேப்பரோ அரியர் அட் அ டைம் எழுதுறேன்னு. நான் காலேஜ் போகாதனாலதான் எனக்கு அரியர் விழுந்துச்சு. நான் காலேஜ்ல பெருசா அராத்துத்தனம் அதெல்லாம் பண்ண முடியல. ஏன்னா அதெல்லாம் நாங்க ஸ்கூல்ல 11th 12thலயே பண்ணிட்டோம் அதெல்லாம். சோ காலேஜ் பெருசா ஒண்ணும் இல்ல. காலேஜ் தப்பிச்சதா? காலேஜ் நான் தப்பிச்சேன். 24 அரியர்ஸ் அட் a டைம் எடுக்கும்போது உங்களுடைய மனநிலை எப்படி இருந்தது? மனநிலை எப்படி இருந்துச்சுன்னா முடிக்க மாட்டோம்னு தான் இருந்துச்சு. ஏன்னா லயோலால வந்து காலேஜ முடிச்சுட்டு அடுத்த 3 இயர்ஸுக்குள்ள அரியரை முடிக்கணும். முடிக்கலன்னா திருப்பி ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்து படிக்கணும். அந்த மனநிலை எப்படி இருக்கும்? இருந்த 3 வருஷமே எப்படி இருந்துச்சு, இதுக்கப்புறம் திருப்பி 3 வருஷம் தான் வேற மாதிரி இருக்கும். இப்படி 3 போயிட்டே இருக்கும். அப்படி இருக்கும் போது காலையில ஃபர்ஸ்ட் இயரோட எழுதும் போது கேவலமா இருக்கும். ஃபர்ஸ்ட் இயரோட எல்லாம் எழுதுறோம்னு. செகண்ட் இயரோட எழுதும் போது அதோட கேவலமா இருக்கும். கடைசியா தேர்ட் இயரோட எழுதும் போது ஐயோ தேர்ட் இயரோட எல்லாம் எழுதுறோமேன்னு இருக்கும். அந்த மாதிரி இருந்துச்சு மனநிலை. அண்ட் பிந்து உங்களுக்கு காலேஜ் பத்தி ரிகலெக்ஷன்ஸ்னா என்ன ஞாபகம் வருது? பயோடெக்னாலஜி கொஞ்சம் ஞாபகம் இருக்கா? Of course, yeah. I really பயோடெக்னாலஜி ஞாபகம் இருக்கா? Of course, yeah. The best thing, as you said, when you say biotechnology, I remember is third year we had labs where we used to make wine and all. Fermentation and the process. That's something which we all used to go in. Even though we didn't have classes, we all used to go trying to ferment it and all. So something which we all used to enjoy. And yeah, the regular, we used to love, I studied in Vellore. So college, tavara, veliya, I mean, there's nothing much to go around in Vellore. So it's mostly hanging out in canteens. So when we don't have classes, everyone used to be around canteen. So we used to wait to get into canteen. Like, yeah, those are the moments which... Last vida romba canteen la dhaan nariya irundheenga pola. Yeah, actually, yeah. And Arul, neenga solunga college life அப்படினாலே தவிர்க்க முடியாத ஒரு விஷயத்தை பத்தி கேட்டே ஆகணும். லவ் அப்படிங்கறது நீங்க எப்படி பாக்குறீங்க? அண்ட் உங்க லைஃப்ல லவ் பத்தி அப்படினா என்ன மாதிரி ஜீவனுக்குலாம் ஸ்கூல்லயே அதெல்லாம் தவிர்க்க முடியாது. ஐயோ தப்பான கேள்வி கேட்டேன். அப்புறம்
எவ்வளவு லவ் ப்ரொபோசல்ஸ் உங்களுக்கு வந்தது? நீங்க எவ்வளவு பேர்கிட்ட ப்ரொபோஸ் பண்ணீங்க? இல்ல எனக்கு வந்ததோட நான் பண்ணதுதான் அதிகம். முதல் லவ் ப்ரொபோசல் யாருக்கு? யாருக்கோ இருக்கும். அப்படி பார்த்தா இவங்களோட பேத்தி அவங்களோட பேத்தின்னு வாங்க, அப்படியே ஓரமா வந்துருவாங்க. எதனால? ஏன் பேத்தியா இருந்தா இந்த லவ் அப்படிங்கறது? இல்ல அது நம்ம நான் யாருக்கு பேரனோ அவங்களோட ஃப்ரெண்ட்ஸா இருப்பாங்க. இதெல்லாம் நமக்கு தேவையா? அப்படியே வந்துருவேன். கம்ப்ளைண்ட் பெருசாயிரும். உங்களோட பிக்கப் லைன் என்னவா இருக்கும்? ஒரு கேர்ளை நீங்க முதல்ல பார்த்த உடனே இப்போ முதல்ல இருந்து பிக்கப் லைன்? நான் இது வரைக்கும் யாருகிட்டயும் லைக் பிடிச்ச பொண்ணு கிட்ட கூட எனக்கு ப்ரப்போஸ் பண்ண தெரியாது. பிக்கப் லைன் எல்லாம் தெரியாது. மனசுல பட்டதை பேசுவேன், அவ்வளவுதான். அந்த பொண்ணை பத்தி என்ன நினைக்கிறோம் மனசுல பட்டதை பேசுவேன். அதோட பெரிய பிக்கப் லைன் வேற என்ன இருக்கு? சூப்பருங்க. பாத்துட்டு இருக்க போனீங்களா சீரியஸ் அப்படி மயங்கி தொப்பு கட்டிட்டு விழுந்திருப்பாங்க. நான் மயங்கி விழுந்துற போறேன் அடுத்த கேள்வியில. இல்ல இப்ப ஒரு விஷயம், பிந்துவை நீங்க முதல்ல பார்த்த உடனே என்ன சொன்னீங்க? எப்படி மீட் பண்ணீங்க? உங்களுடைய நான் உங்களை ஃபர்ஸ்ட் மீட் பண்ணது டைரக்டரோட ஒரு காஃபி ஷாப்ல தான் மீட் பண்ணேன். அதுக்கு முன்ன அவங்க படம் நான் எதுவும் தியேட்டர்ல பார்த்தது கிடையாது. டிவில சாங்ஸ் போகும்போது பாத்திருக்கேன். நேர்ல அதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். இதுல எல்லாம் நான் பிராங்கா சொல்லிட்டேன்னு வைங்க, மானம் போயிரும். இல்ல சூப்பர் ஃபிகர்னு தோண்டுச்சு. சூப்பர் ஃபிகர்னு தோண்டுச்சு. இவ்வளவு பிராங்கா இருக்கும் நான் எதிர்பார்க்கலையே. இல்ல யாருக்கு தோண்டாது? தமிழ் மக்கள் மனசுல என்ன இருக்குமோ அதையே நீங்க சொல்லிருக்கீங்க. She's growing all red now. I know. ஓகே, இப்போ இதான் உங்களுக்கு தரப்பட்ட சிச்சுவேஷன். நீங்க பாக்குற பொண்ணு பிந்து முதல்ல நீங்க போய் பாக்குறீங்க, உங்களுக்கு பார்த்த உடனே பிடிச்சு போச்சு. நீங்க உங்களோட ஓன் வார்த்தைகளை பிராங்கா எப்படி அவங்க பிடிச்சிருக்குன்னு சொல்லுவீங்க? அருள்நிதி ஸ்டைல் வி வாண்ட் இட். என்னங்க we are all waiting. நிறைய பேர் பாத்துட்டு இருக்காங்க. இல்லங்க சீரியஸாவே. சரி அந்த கேள்விக்கு நான் வேணா இத பதில் சொல்றேன். இல்ல நான் உண்மையாவே பிராங்கா பேசி நான் உண்மையாவே பிராங்கா பேசி அவங்களுக்கு பிடிச்சு போயிருச்சுன்னு வைங்க, அந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலயும் நம்ம இருக்கோங்க. நான் வீட்டுக்கு போக முடியாது. Do you have any other proposals? யாரான ப்ரோபோஸ் பண்ணி நீங்க எப்படி ரியாக்ட் பண்ணிருக்கீங்க இது வரைக்கும்? Were you caught in any such situation earlier? Actually நிஜமா சொல்லணும்னா காலேஜ்ல எனக்கு நிறைய கம்மி I mean compared to my friends, I always used to get very less proposals because my brother was my senior. And first 6 months when 2 guys came and spoke to me, they given me letters. I didn't know about it. Later I came to know about it. He taken them, locked in the room. All my brother and his friends like beaten him up. So adukapram no, I mean not much were like being friends to me. So adukapram therinjiju idella nadikudenu. I was very angry on my brother for a few days. But yeah, not much proposals happened to consequences me. Brother kuda padikradla நல்லதுன்னு சொல்வீங்களா இல்ல நல்லது? இந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் I mean you miss that fun, no? Someone's like behind you. அதெல்லாம் மிஸ் ஆகும். So என்னென்ன விஷயங்கள் மிஸ் பண்ணீங்க நீங்க? What do you think you missed? You know, people following you up and giving you letters or taking you out. Just not that, even people after, come on yaar, you imagine they beaten him up. Guys used to get scared to come talk to me itself. So adinalda all my friends were girls in the college, not much. After he passed out, then I made the friends. Okay, உங்களுக்கு childhood crush na yaar மேல சொல்லுங்க? இப்போ கூட யாருன்னு? Ajit sir. Ajit. Wonderful. Okay, we share it. And Arul நீங்க சொல்லுங்க, ஒரு ஹீரோயின் கூட நான் கண்டிப்பா நடிச்சே ஆகணும்னா எந்த ஹீரோயின் மனசுல இருக்குது யாரு? அது ஊருக்கே தெரியுங்க. நான் அனுஷ்காவும் எனக்கு காஜல் அகர்வாலும் ரொம்ப பிடிக்கும். ஓகே, அவங்களோட எந்த மாதிரியான ரோல் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்க? ஒரு சாமர் மாதிரியா இல்ல அதே மாதிரி ரகெட்டான லுக்ஸ் ரீடைன் பண்ணிக்கிட்டு? இதுல எல்லாம் பிராங்கா சொன்னா இவனாடா இவ்வளவு கேவலமா இருக்கான்றுவாங்க. நல்ல ஒரு ரொமான்டிக் மூவி. ரெண்டு பேரும் கிடைச்சாங்கன்னா I mean படத்துல கதாநாயகி. Oh, you want a movie with கண்டிப்பா நீங்க கெஸ்ட் ரோல் பண்ணுவீங்க. Yes. No, you want Anushka and Kajal to be in the same movie. நான் டைரக்டா பிஎம். And யாரு ஷூட்டிங் ஸ்பாட்ல ரொம்ப அதிகமா மத்தவங்க கலாய்க்கிறது? You can see it. adukku you need not even think about it. Okay, who pulls whose legs? அதிகமா மாட்றது யார்? நீங்க தானா? அதிகம் மாட்றது நான் தானா? நிறைய கால இழுத்து உங்களுக்கே தெரியலையா? கால இழுத்து எந்த கால நிறைய இழுத்தோன்னு தெரியல. வண்டர்ஃபுல் சார். அண்ட் இப்போ ஒரு சில கேள்விகள், குட்டி குட்டியான கேள்விகள், உங்ககிட்ட இருந்து ரசிக்கும்படியான பதில்களை நாங்க எதிர்பார்க்கிறோம். ஒரு சில பேருடைய பேரை நான் சொல்லுவேன், அவங்கள நீங்க எப்படி பாக்குறீங்க அப்படிங்கறத எங்க கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம். முதல்ல உதயநிதி பிரதர். பாண்டியராஜ் சார் கிட்ட
இன்ட்ரோடியூஸ் பண்ணி விட்டாரு. அங்கதான் என் சினிமா வாழ்க்கை ஆரம்பிச்சு. ஓகே, அடுத்தபடியாக சிம்புதேவன் சார். சிம்புதேவன் சார் ரொம்ப நல்ல மனிதர். இவரை வந்து எனக்கு பாண்டியராஜ் சார் மூலியமா தெரியும். ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணும்போது என்கிட்ட எப்படி இருந்தாரோ அதே மாதிரிதான் இன்னைக்கு வரைக்கும் இருக்காரு. டச்வுட், இது கண்டினியூ ஆகும். அண்ட் இன்னொரு விஷயம் நீங்க சொல்லணும், இவரை பத்தி தெரியாத ஒரு விஷயம் அப்படின்னா உதயநிதி பத்தி என்ன இருக்கும்? அவர் விஷயம் தான் ஊருக்கே தெரியுமா? இல்ல, உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும். சின்ன சின்ன விஷயங்கள், அவருடைய ரகசியங்கள், சீக்ரெட்ஸ் எங்களுக்கு தெரியணும் அப்படின்னு நீங்க சொல்லலாம் உங்க வாயில இருந்து கேக்குறதுக்கு. அப்படின்னா நாங்க ஜாயிண்ட் ஃபேமிலியா இருக்கும் போது அண்ணிய பார்க்க போகும்போது ஒரு தடவை என்கிட்ட சொல்லியிருக்காரு, இப்போ ஒரு அக்கா வருவாங்கடா, வீட்டுல போய் யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது அப்படின்னு. எனக்கு ஒரு நல்ல பழக்கம் இருக்கு, எதை சொல்லக்கூடாதுன்னு சொல்றாங்களோ அதை அப்படியே சொல்லிருக்கேன். இல்ல சார், இதனால அவங்க வாழ்க்கையில ஒரு மேஜர் டர்ன் ஓவர் வந்து நல்லபடியா முடிஞ்ச மாதிரியும் இருந்திருக்கும். ஆமா, இல்ல என்னாலலாம் அது நடக்கல, பல பேர்னாலதான் அது நடந்துச்சு. முதல்ல அது அவருனால நடந்துச்சு, அவங்க நல்லா நடந்துச்சு. வண்டர்ஃபுல். அண்ட் இப்ப வந்து ஒரு சில விஷயங்களை பத்தி நாங்க கேட்கும், அதை பத்தின உங்களுடைய கருத்துக்கள். முதல்ல அரசியல். அரசியல், என் குடும்பத்துல பிறந்துட்டு அந்த ஆசை இல்லைன்னா தப்பு. எங்க அப்பாவுக்கு பிள்ளையா பிறந்துட்டு அந்த ஆசை இருந்தாலும் தப்பு. எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நான் சின்ன வயசுல பிரச்சாரம் எல்லாம் போயிருக்கேன். இப்ப சொல்றாங்கன்னா நான் சும்மா சொல்றாங்க. சின்ன வயசுல இருந்தே போயிருக்கேன். மைக்க கொடுத்துருக்காங்க ஒரு தடவை ஆட்டோல, தாத்தா வண்டி முன்னாடி போயிட்டு இருக்கோம், நான் பின்னாடி ஆட்டோல இருந்தேன். மைக்க கொடுத்துட்டு என்ன வந்து பேச சொன்னாங்க, ஏதாவது பேசு அப்படின்னாங்க. யூஸ்வலா தாத்தா ஒரு இடத்துக்கு போறாங்கன்னா தாத்தா பேரை சொன்னாங்கன்னா எல்லாம் வாழ்கன்னு சொல்லுவாங்க. நான் மைக்க பிடிச்சிட்டு என்ன பேசுன்னு தெரியல, தாத்தா பேரை மட்டும் சொன்னா மத்தவங்க எல்லாம் வாழ்கன்னு சொல்லுவாங்க. தாத்தா பேரை சொல்லிக்கிட்டே இருக்கேன், அவனும் வாழ்கன்னு சொல்லவே இல்லை. இந்தாங்க மைக்க நீங்களே எடுத்துக்கோங்க, நமக்கு செட் ஆகாதுன்னு அப்பவே கொடுத்துட்டேன். இதுக்கப்புறம் நீங்க என்ன நினைக்கிறீங்க அரசியல் ஃபியூச்சர்ல உங்களுடைய பிளான்? என் விதியின் சதி எப்படி இருக்குன்னு எனக்கே தெரியல. அண்ட் இப்போ பிந்து, ஓவர் டு யூ. ஒரு சில விஷயங்கள் நீங்க எங்க கூட ஷேர் பண்ணிக்கலாம். அவங்களோட நேம் நான் சொன்னேன்னா நீங்க என்ன நினைக்கிறீங்க அவங்கள பத்தி அப்படின்னுட்டு. முதல்ல கிருஷ்ணா. Krishna, he's been a very good actor. More than, I mean, that's how it's been a while that I spoke to him. So he's a very good actor, which I hope people will come to know more about him, like with his next movies. I hope he become more successful. Okay. Vimal? Vimal, I can say a sentence. People think he's silent, but I don't think he's that silent as what people think. என்ன ஒரு விஷயத்துல அவர்கிட்ட நீங்க No, generally in interviews he doesn't talk at all. Adha sollidvaanga. But generally he as such talks a lot on the set. So that's what I notice about him. Okay, exactly opposite நம்ம நினைச்சிருக்கிறது வந்து அருள்நிதி பத்தி இப்ப நிறைய பேசுறாரு அப்படி விஷயம். பட் அருள்நிதி பத்தி தெரியாத ஒரு விஷயம் எங்களுக்கு சொல்லணும் பிந்து. He is very straightforward. Like, very, very straightforward. Like, you can't if it's red, it's red. You can't say, oh, it's a pinkish orange and the no, he doesn't. There's no you can't, even a small twist you won't be there in his mouth. It just bluntly gets onto your face, whatever it is. Deadly frank? Deadly frank, yeah. I can use that word, deadly frank. Alright. So, எந்த ஒரு விஷயத்துக்கு ஒரு இந்த மாதிரி மாத்திக்கிட்டாருன்னா நல்லா இருக்குமே அருள்நிதி அப்படின்னு நீங்க சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க? Good piece of advice if you were to give it to him. நான் எப்படியும் கேட்க மாட்டேன். I'm just thinking. Maybe a few situations he needs to get down that frankness. A few situations. Yeah. நல்ல விஷயமா தானே சொல்றாங்க, உங்க நல்லதுக்கு அப்படின்ட்டு தானே சொல்றாங்க. இல்ல, எனக்கு ஏன் பிராங்கா இருக்கேன்னா உண்மையே பேசுறேன், மனசுல பட்டதை பேசுறேன். அது எல்லாருக்கும் பிராங்கா தெரியுது. அதை நான் மாத்திக்கவே முடியாது. இல்ல ஜெனரலா எந்த அட்வைஸ்னாலும் இப்படிதானா, இல்ல இந்த ஒரு ஸ்பெசிபிக் அட்வைஸ் தப்புன்னு தோணுச்சுன்னா மாத்திப்பேன். இந்த மாதிரி நான் கொஞ்சம் கம்மியா பேசு. ஏன்னா நான் கடைசியா நான் பிரஸ் மீட்ல பேசுனது கூட நிறைய பேருக்கு பிடிச்சது. ஆனா சிலர் வந்து இவ்வளவு பிராங்கா பேசக்கூடாதுன்னாங்க. அவங்க சொன்னதுக்காக நான் பிராங்கா பேசுறது நிறுத்த மாட்டேன். வேற ஏதாவது விஷயத்துல இந்த பழக்கத்தை நிறுத்திக்கோப்பா, அந்த பழக்கத்தை நிறுத்திக்கோப்பானா கேட்டுப்பேன். ஆனா அவங்களுக்கு அந்த பழக்கம் இருந்ததுன்னா நான் கேட்டுக்க மாட்டேன். வேணாம் சார், இதுக்கப்புறம் யாருமே அட்வைஸ் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். இது தொடர்ந்து சூரி my darling. யாரை பத்தி சொல்லும்போது my darling. Why I'm so proud of him. As a friend, I'm so proud of him because KD Billa, I mean, I started knowing Suri KD Billa. Appo he was a comedian, but he was growing at that. But ipo pathana, I mean, he is he reached a different level. And when you think your friend is doing so good, I really feel very proud. And he's a very hard worker. And other than
the other comedians, the way he works on sets is like he repeats his dialogues on the set. At the same time, he makes me happy on the set all the time. We both, if they're on the sets, we'll continuously keep talking to each other. So he's a darling. அவர்தான் அப்ப பாதி தமிழ் உங்களுக்கு சொல்லி கொடுத்ததா? அப்படியே நினைச்சுக்கலாம். And ஆதித்தோட சிவகார்த்திகேயன் பத்தி சொல்லணும். சிவகார்த்திகேயன் this ஏங்க நானும் பாவங்க. இல்ல இப்ப காம்படிட்டர் வேறங்க. அவங்க படம் வரும்போது தொடர்ந்து அவங்க படம் எத்தனை பையன் பேரு. I know. This week both our movies have released. I'm happy that both the movies are doing good. So இப்போ காம்படிட்டரா பாக்குறீங்களா சிவகார்த்திகேயனா இல்ல நல்ல ஒரு ஃப்ரெண்டா பாக்குறீங்களா? He's not a friend, he's not a competitor, he's a co-artist because I know him only on the sets. It's never, I can't say he's a friend because we never like talk on the phone or something. So he's never a friend, he's a co-artist. முந்தி கேள்வியோட மகிழ்ச்சி இதுல இல்லையே. He's a co-artist and both the movies are doing good. So I mean, I don't have any negativity for him. He's definitely a very nice person. So I'm happy that both our movies are doing good. Wonderful. இப்போ வந்து எல்லாரும் ரொம்பவே காத்துட்டு இருக்க ஒரு கேள்வி, பிந்துவை இம்ப்ரெஸ் பண்ணக்கூடிய ஒரு பையன் அப்படின்னா எப்படி இருக்கணும்? உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி பிந்து வந்து பார்த்ததும் இம்ப்ரெஸ் ஆகிற மாதிரி ஒரு பையன் அப்படின்னா ஒரு வார்த்தை முடிச்சீங்க. நான் எவ்வளவு லென்த்தா கேள்வி கேட்டுட்டு இருக்கேன். கொஞ்சம் அஜித் சார் மாதிரி இருக்கணுமாமா? ஒரு வாரத்துல முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் மத்தவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க பிந்து? There's only one Ajit. Yeah, I know. I hope. I mean, I don't know. I'm still, my eyes are still on Ajit. ஆனா இவரு கூப்பிட்டு என்னைக்கு திட்ட போறாருன்னு தெரியல. அவரு போற இடத்துல எல்லாம் ஒரு பேர் தான். I love him so much. What am I supposed to do? அப்ப மத்த ஹீரோஸ் எல்லாம் ஃபீல் பண்ண மாட்டாங்களா நீங்க இப்படி சொன்னீங்கன்னா? They are loving someone else. Everyone's loving someone else. So I'm loving Ajit. Wonderful. இதோட frank ஆ யாராவது பதில் சொல்ல முடியுமா? You are loving Anushka, no? அந்த மாதிரி. நீங்க தப்பா எழுதுறீங்க. நான் கரெக்ட்டா தான் சொல்றேன். இந்த பொண்ணு கிட்ட பிடிச்சதே நம்மள போட்டும் கொடுத்து நம்மள காப்பாத்தியும் விட்டுரும். சூப்பர்ங்க. நல்ல ஒரு டீம். உங்களோட டீம் பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. சோ செம்ம ஜாலியா போயிட்டு இருக்கு. அண்ட் as a team சொல்லுங்க, எந்த ஒரு விஷயம் படத்துல நடிக்கும் போது நீங்க என்ஜாய் பண்ணீங்க, கண்டிப்பா ஆடியன்ஸ் பாக்கும்போது என்ஜாய் பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கையோட சொல்லுங்க. நானா அவங்களா? ரெண்டு பேரும் as a team. இல்ல எனக்கு அவங்களும் அதான் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். சேஸ், அப்புறம் நாங்க பைக்ல போன விஷயங்கள், சில விஷயங்கள் பயமா இருந்தாலும் ஜாலியா இருந்துச்சு. ரொம்ப சீக்கிரம் அவ்வளவு ஜாலியா இருந்தனாலதான் அந்த 43 நாள் போனதே தெரியல. அவ்வளவு ஜாலியா போனனாலதான் 43 நாள் முடிக்க முடிஞ்சது. அண்ட் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம், கண்டிப்பா ஆடியன்ஸும் இந்த ஸ்கிரீன்ல என்ஜாய் பண்ணுவாங்க அப்படின்னா எந்த ஒரு விஷயம் கான்ஃபிடென்ட்டா சொல்றீங்க? கான்ஃபிடென்ட்டான the screenplay of the movie. இப்ப வரைக்கும் I'm very confident. இப்ப வரைக்கும் in Tamil movies இந்த மாதிரி screenplay வரல. So people will have a different kind of script to watch on big screen. So கண்டிப்பா அவங்க என்ஜாய் பண்ணிருப்பாங்க. Wonderful. Thanks a lot for joining us. கேட்ட கேள்விகள் எல்லாத்துக்குமே ரொம்ப ஜாலியா பதில் சொன்னீங்க. இதே மாதிரி தான் ஒரு கண்ணியும் 3 களவாணியும் படமே ரொம்ப ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க ஆடியன்ஸ். So see you next time in Sandipoma at Cinema Cafe.